உடனே வசுக்கள், தேவி, புவியில் உங்களுக்கு நாங்கள் பிறந்ததுமே எங்களை நீரில் வீசி எறிந்து விடுங்கள். அதன் மூலம் மண்ணுலகத்திலிருந்து உடனடியாக விடுபடுவோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு கங்கா, நான் அவ்வாறே செய்வேன். ஆனால் புதல்வனுக்காக மன்னரிடம் எனக்கு ஏற்படும் சம்பந்தம் வீணாகக்கூடாது. ஆகவே ஒரு புதல்வன் இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு வசுக்கள், நாங்கள் அனைவரும் எங்கள் தேஜஸிலிருந்து அஷ்டம அம்சத்தை தருகிறோம். அந்த தேஜஸின் மூலம் உனக்கு பிறக்கும் மகன் மன்னரின் விருப்பப்படி இருப்பான். ஆனால் அவனுக்கு மண்ணுலகில் வாரிசு ஏற்படக்கூடாது. எனவே உன் மகன் இல்லாவிடினும் பெரும் பராக்கிரமியாகவே இருப்பான் என்று கூறினார்கள். இவ்விதம் கங்காதேவியிடம் நிபந்தனையோடு வசுக்கள் மகிழ்ந்த வண்ணம் சென்றனர். அத்தியாயம் 97. வைசம்பாயனர் மேலும் கூறுகிறார். இந்த புவியில் பிரதீபர் அரசாண்டு வந்தார். அவர் எப்பொழுதும் பிராணிகளின் நன்மைக்காகவே பாடுபட்டார்.